ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைனீஸ் அனிமி லூசிங் மணி டு பி அ டைக்கூனோட எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படியாச்சும் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோ ஃபிளாப் ஆகிறதுக்குனே ஒரு கேமை டிசைன் பண்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ யாங் அவனோட ரூம்மேட்ஸ் போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. நீ எல்லாம் ஒரு ஆள்னு நம்பி உன்னை டீமுக்குள்ள சேர்த்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டல. நீ மறுபடியும் கேவலமா கேம் விளையாண்டு எங்க எல்லாரையும் தோக்கடிச்சிட்ட. மச்சான், நான் என்னடா பண்றது? நான் ஒழுங்கா தாண்டா கேம் விளையாடிட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்து ஊர்ல இருக்க எங்க அப்பத்தா கால் பண்ணிட்டாங்க. அதனால தாண்டா தோத்துட்டேன். அப்போ அங்க வர ஹீரோ இங்க என்ன நடக்குது யாங் அப்படின்னு சொல்லி யாங்க பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போகவே அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம அங்க இருக்க பசங்களும் முடிச்சிட்டு இருப்பாங்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்க யாங்? நம்ம கேமோட டிசைன் ஒர்க் ஏன் இவ்வளவு நல்லா இருக்கு? உண்மையை சொல்லி இது எங்க இருந்து காப்பி அடிச்சிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவே அதுக்கு யாங்கும், மச்சான் நான் எதுக்காகடா அப்படிலாம் பண்ண போறேன்? அதுவும் இல்லாம ருவான் ரொம்பவே நல்லா வரைஞ்சிருக்கான். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்க ஆர்ட் ஒர்க்கை நம்ம எதுக்காகடா காப்பி அடிக்கணும்னு யாங் சொல்லவே அதுக்கு நம்ம ஹீரோவோ, என்னது அவனா இதை வரைஞ்சது? நம்ம அவனுக்கு வெறும் 2 வாரம் தானேடா டைம் கொடுத்துருந்தோம். அதுக்குள்ள எப்படி அவனால இவ்வளவு நல்லா வரைய முடிஞ்சது? மச்சான் அதெல்லாம் விடு, இந்த தடவை நமக்கு செம லக் அடிச்சிருக்கு. இதோட கலர் டீடைலிங்லாம் பாரேன். உன் போன் இங்க கூட ஒரு முட்டாளுக்கு கூட இந்த டிசைன்ஸ் எவ்வளவு நல்லா இருக்குன்னு புரியும். இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்த டெட்லைனுக்குள்ள அவன் ஃபினிஷ் பண்றதுக்கு அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியுது. மச்சான் அதான் நீயே சொல்லிட்டேலடா எல்லாம் நல்லா இருக்குன்னு. அப்புறம் என்னதாண்டா உனக்கு பிரச்சனைன்னு யாங் சொல்லவே அதுக்கு நம்ம ஹீரோவோ, இவங்கிட்ட நான் என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது? அதுவும் இல்லாம நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை அவனை மாதிரி ஒரு கத்துக்குட்டி ஆர்டிஸ்ட் உண்மையிலேயே ஒரு பெரிய ஜீனியஸா இருப்பான்னு. போதா குறைக்கு அவனோட மொத்த டேலண்ட்டையும் இந்த ஆர்ட் ஒர்க்ல காட்டியிருக்கான். எனக்கு சுத்தமா லக்குங்கிறதே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்கும்போது, மச்சான் நீ எதுக்காக ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது. இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆர்டிஸ்ட்க்கு நம்ம கம்மியா பே பண்ணிருக்கோம்னு தானே. பேசாம நம்ம ஏன் அவனுக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுக்க கூடாதுன்னு நம்ம யாங் சொல்லவே அதை கேட்டு கடுப்பான நம்ம ஹீரோவோ, அவன் தாண்டா எனக்கு பெரிய வேலையா பார்த்து விட்டுட்டு போயிட்டான். மச்சான் நீ இங்க இருந்து போ, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு. இவனுக்கு என்னதான் ஆச்சு? நல்லா தானே இருந்தான். ஒருவேளை இவன் கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் கேம்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால எப்படி இந்த கேமை ப்ரொமோட் பண்றதுன்னு டென்ஷனா இருக்கானோ? அடச்சே, இது தெரியாம நான் வேற ஏதேதோ பேசி மச்சான் மூட ஸ்பாயில் பண்ணிட்டேனே. எனக்கு முன்னவே அந்த ருவானால இப்படி வேற லெவல்ல டிரா பண்ண முடியும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவனை வேலைக்கு சேர்த்திருக்கவே மாட்டேன். இதை பத்தி யோசிக்கும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னதான் ஒரு கேமோட டிசைன் ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்தாலும் அதுக்கு பாப்புலாரிட்டி இல்லைன்னா அந்த கேம் கண்டிப்பா சக்சஸ் ஆகாது. ஏன் என்னோட டிராயிங் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது? நான் நல்லா தானே வரைஞ்சேன். நான் நினைச்ச மாதிரி என்னோட கேம் மிகப்பெரிய ஃபிளாப் ஆயிடுச்சு. நான் பணக்காரன் ஆக போறேன். இப்போ இது மட்டும் தான் எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை. நேத்து தான் நம்ம கேமை லான்ச் பண்ணோம், அதுக்குள்ள இவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. அட என்ன இது, நம்மளோட கேமுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கேன்னு யாங் சொல்லவே நம்ம கேமை டவுன்லோட் பண்ண ஒவ்வொருத்தனும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மீம் பேஜே கிரியேட் பண்ணி நம்மள கேவலப்படுத்திருக்கானுங்க. இந்த கேம் ரொம்பவே போரிங்கா இருக்கு. இதை விட கேவலமான ஒரு கேமை யாராலையும் டிசைன் பண்ண முடியாது. இதோட மியூசிக் அப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கூட பார்க்கவே சகிக்கல. இந்த மாதிரி கேமுக்கு 1 ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்க கூடாது. இப்படி அவன் கேமுக்கு வந்திருக்க எல்லா ரிவ்யூஸையும் படிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோவோ, நான் நினைச்சது சரிதான். என்னதான் அந்த ருவான் நல்லா வரைஞ்சிருந்தாலும் கூட இந்த கேமை யாருக்கும் பிடிக்கல. மச்சான் கொஞ்சம் பொறுமையாயிருடா. நம்ம கேம் சக்சஸ் ஆகக்கூடாதுன்னு தான் யாரோ ஆளுங்களை செட் பண்ணி நம்மள ட்ரால் பண்ணிருக்காங்க. இப்படி பண்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படி யார் பண்ணிருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்களால தான் நான் பணக்காரன் ஆக போறேனே. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கேம் ஒருத்தவங்க கூட டவுன்லோட் பண்ண மாட்டான். இவனுங்களை சும்மாவே விடக்கூடாது. இவனுங்களை நீ சொல்ற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு ஒவ்வொரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க போறியா? பேசாம இதை அப்படியே விடு. எப்படி மச்சான் உன்னால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கூட காமா ஹேண்டில் பண்ண முடியுது? உன்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். மச்சான் நான் இன்னைக்கு ஒரு இன்வெஸ்டர் மீட் பண்ணேன். அவரோட அடுத்த ப்ராஜெக்ட்க்கு நமக்கு அட்வான்ஸ் பே பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்ச மாதிரி டிரா பண்ணலாம்னு நமக்கு ஃபுல் ஃப்ரீடமும் கொடுத்திருக்காரு. மச்சான் உன்னோட புது ஆர்ட் ஸ்டைல் ஓவர் நைட்ல பாப்புலர் ஆயிடுச்சு. மச்சான் இந்த கேமோட டிஸ்கிரிப்ஷன்ல இது ஒரு சாதாரண கார்டு கேம்ல தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு ருவான் சொல்லவே அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸும், உனக்கு தெரியாதாடா இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். எந்த ஒரு விஷயத்தை பத்தி மக்களுக்கு அதிகமா தெரியலையோ அது மேலதான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். நீ சொல்றது உண்மையாவே இருந்திருந்தா கூட இந்த கேம் சம்பந்தமான எந்த ஒரு ஆடையும் நான் பார்க்கல. அது மட்டும் இல்லாம இந்த கேமை டெவலப் பண்ணது வேற யாரும் இல்ல, டெண்டா டெக்னாலஜிஸ். நீ என்ன சொல்ற? டெண்டா டெக்னாலஜிஸா? அந்த பாப்புலர் கேமான லோன்லி டெசர்ட் ரோடு இவங்களோடது தானே. நீ அவங்களோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது கூட நீ அதை கவனிக்கலையா? நான் எஸ்ரோ மூலமா தான் மச்சான் சைன் பண்ணேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியும்? பொதுவா இந்த மாதிரி கேமை ரிலீஸ் பண்றதுக்கு குறைஞ்சது 3ல இருந்து 5 நாளாவது எடுத்துப்பாங்க. ஆனா இவனுங்க என்னன்னா உன்னோட டிராயிங்கை நீ சப்மிட் பண்ண மறுநாளே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த டெண்டா டெக்னாலஜிஸ் உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமா இருக்காங்கப்பா. ஆனா நீ தாண்டா சொன்ன அந்த லோன்லி டெசர்ட் கேமை டிசைன் பண்ணவன் சரியான கிறுக்கன்னு. இப்போ ருவான் அந்த கேமை விளையாடி பார்த்துட்டு இதோட கான்செப்ட் டிசைன் ரொம்பவே அருமையா இருக்கு. ஆனா இந்த கேம் மத்த கேம்ஸை காட்டிலும் விளையாட ரொம்பவே சிம்பிளா இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ஆர்ட் டிசைன்ஸ்க்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வேற ஆட் பண்ணிருக்காங்க. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த கேமோட பேசிக் இன்டர்ஃபேஸும் அதோட மியூசிக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால என்னோட ஆர்ட் ஒர்க் தனியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் ஆடிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ரேரான கார்டும் கிடைக்குது. இந்த மாதிரி ரேர் கார்ட்ஸ் எல்லாம் பிளேயர்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. அதுவும் இப்படி 2 தடவை கிடைக்கிறதெல்லாம் சான்ஸே இல்ல. ஒருவேளை இந்த கேம் இன்னும் டெஸ்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு யாங்க்கு கால் பண்ணி, எதுக்காக லைஃப் லாங் மெம்பர்ஷிப் கார்டை ரொம்பவே சீப்பான பிரைஸ்ல செட் பண்ணிருக்கீங்க? ஒருவேளை கேமோட அஃபிஷியல் லான்ச்சுக்கு அப்புறம் இந்த பக் சரியாயிடுமான்னு ருவான் கேட்க அதுக்கு யாங்கும், கேம் ஏற்கனவே அஃபிஷியலா லான்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மத்த கேம்ஸை காட்டிலும் ரேர் கார்ட்ஸை ஈஸியா பிளேயர்ஸ் எடுக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி பண்றது மூலமா உங்க கம்பெனிக்கு எப்படி ப்ராஃபிட் வரும்? எனக்கும் தான் இதெல்லாம் சுத்தமா புரியல. இதெல்லாம் குவினோட ஐடியா தான். ஏற்கனவே இந்த கேமை டவுன்லோட் பண்றவங்க எல்லாம் 10 யுவான் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் செலவு வைக்க கூடாதுன்னு தான் அவன் இப்படி பண்ணிருக்கான். குவினை பொறுத்த வரைக்கும் இந்த
கேம் அவன் ப்ராஃபிட்காக உருவாக்கல. இதை ஆடுற பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் அவன் விரும்புறான். மிஸ்டர் குவின் இவ்வளோ நல்லவரா இருப்பாருன்னு எனக்கு தெரியாம போச்சு. பணம் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிற இந்த உலகத்துல இப்படி ஒரு சில மனுஷங்களும் இருக்கிறாங்கன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா, இந்த கேமை டெவலப் பண்றதுக்காக தாங்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் குவின் செலவு பண்ணிட்டான். இப்போ இந்த கேமை ப்ரொமோட் பண்றதுக்கான காசு கூட அவன்கிட்ட இல்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கண்டிப்பா தோக்கவே கூடாது. அவர்கிட்ட பணம் கம்மியா இருந்தும் கூட நமக்கு அதிக சம்பளம் கொடுத்திருக்காரு. நம்ம யாரையும் அவர் மரியாதை குறைவா நடத்தினதே இல்ல. மச்சான், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா என்னதான் ஒரு கேம் நல்லா இருந்தாலும் அதை பத்தின ஆட்ஸ் வரலனா அந்த கேம் எப்படிடா பாப்புலர் ஆகும்? என்ன ஆனாலும் சரி, இந்த கேம் கண்டிப்பா சக்சஸ் ஆகணும். ஏன்னா குவின் மாதிரி ஒரு நல்லவர் தோக்கவே கூடாது. நான் கேமை ரிலீஸ் பண்ணி 1 வாரத்துக்கு மேல ஆகுது. அப்படி இருந்தும் புதுசா யாரும் இந்த கேமை டவுன்லோட் பண்ணல. இப்படியே போனா கண்டிப்பா நான் சீக்கிரமா பணக்காரன் ஆயிடுவேன். மச்சான், நம்ம பணக்காரன் ஆயிட்டோம்டா. உனக்கு தெரியுமா, ஒரே ராத்திரில 10,000 பேர் நம்ம கேமை டவுன்லோட் பண்ணிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? நம்ம தான் நம்ம கேமை பத்தி எந்த ஆட்ஸும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அவனோட கேமுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் 5 ஸ்டார் ரேட்டிங்ஸும் வந்திருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா அவனாதான் இருக்கணும். நீ எதுக்காக பேண்டம் ஜெனரல் கேமை இன்டர்நெட்ல ப்ரோமோட் பண்ண? நான் அதுக்காக உனக்கு எந்த பணமும் கொடுக்கலையே. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த கேமை டெவலப் பண்றதுக்காக நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. இந்த கேம்னால உங்களுக்கு நஷ்டம் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்து கூட இதை விளையாடுற பிளேயர்ஸ் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. அதனாலதான் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எங்களோட குரூப்ல இந்த கேமை பத்தி பேசி அதை பாப்புலர் ஆக்கணும்னு ருவான் சொல்லவே, நான் உனக்கு அப்படி என்ன தாண்டா பண்ணிட்டேன், எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்னால உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உன்னாலதானே நான் இப்படி கடங்காரன் ஆகியிருக்கிறேன். நீ பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ லியோட ஆஃபீஸை காட்டுறாங்க. சார், நம்ம செட் பண்ண ட்ராலர்ஸ்லாம் அவங்க வேலையை சரியா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 2-3 நாள் எப்படி இந்த கேம் இவ்வளோ பெரிய வைரல் ஆச்சுன்னு தெரியல. அவங்க எதுக்காக 3 கிங்டம்ஸோட தீமை காப்பி அடிச்சாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க என்னை விட பெட்டர்னு ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே அவங்க டார்கெட் நானா தான் இருந்திருக்கேன்னு எனக்கு இப்போதான் தெரியுது. என்ன ஆனாலும் சரி, இனி அந்த டெண்டா டெக்னாலஜிஸ்க்கு நான் மட்டும் தான் பாஸா இருக்கணும். உடனே அந்த கம்பெனியை கைப்பற்ற வேலையை ஆரம்பி. ஹலோ சார், நாங்க இஸ்ரோட கஸ்டமர் சர்வீஸ்ல இருந்து பேசுறோம். இந்த மந்தோட மோஸ்ட் ரெக்கமெண்டட் கேம்கான அவார்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அந்த பொண்ணு சொல்ல, நம்ம ஹீரோ அங்க யாரும் இல்லாததை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட, நான் இப்படி கேட்கறதுக்கு சாரி, உங்களால என்னோட கேமை சஜஷன் லிஸ்ட்ல இருந்து எடுக்க முடியுமா? சார், நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்க? உங்களோட கேமை நிறைய பேர் டவுன்லோட் பண்றதுனால தான் சஜஷன் லிஸ்ட்ல டாப்பா வந்திருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க இதுக்காக எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிக்க மாட்டோம். அப்போ அவங்க வர ரிச்சி, வார்னிங், நீங்க ரூல்ஸை பிரேக் பண்றீங்க அப்படின்னு சொல்லவே நம்ம ஹீரோவும் பரவாயில்ல அந்த லிஸ்ட் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்றான். மச்சான், உனக்கே தெரியும்ல, இப்ப இருக்க காலத்துல டெக்னாலஜி ரொம்பவே வேகமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதை வச்சு ஃபியூச்சர்ல இதை விட ஒரு பெரிய கேமை நம்ம டெவலப் பண்ணணும். இதை கேட்கிற நம்ம ஹீரோவும் சரியான ஐடியா, நம்ம கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. நமக்குன்னு ஒரு புது டீமையே நம்ம உருவாக்க போறோம். அதுக்கு தேவையான ஆளுங்களை ஹையர் பண்ற வேலையை நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதை கேட்கிற நம்ம யாங்கும் ரொம்பவே சந்தோஷமா, மச்சான் சூப்பரா, அப்ப நாளையில இருந்து நம்ம டெண்டா டெக்னாலஜிஸ்க்கு ஆளுங்களை சேர்க்கிற வேலையை பார்க்க போறோமா? நம்ம ஹீரோ அவன் நினைச்ச மாதிரி அவனுக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி அவன் ஆசைப்பட்டதை அச்சீவ் பண்ணானான்னு இனி வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் இங்கேயே முடியுது. இனிமேதான் இந்த கதை நீங்க நினைச்சதை விட இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. கூடவே நம்ம ஹீரோவும் அவனுக்கு வர இருக்கிற புது புது ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எப்படிலாம் சமாளிக்க போறாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். சோ வரப்போற எபிசோட்ஸையும் தவறாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.